திறம், பொது உடைமை கொள்கையில் புடம்போட்ட தங்கம், கொள்கை உறுதியில் அஞ்சாத சிங்கம். தமது 39 வருடகால வாழ்க்கையில் 20 வருடங்களை ஈழத்தமிழ் மக்களின் மீட்சிக்கான போராட்டத்தில் அர்ப்பணித்த அருமை தலைவர் பத்மநாபா. ஓய்வு ஒழிச்சலின்றி எப்போதும் மக்களை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் அக்கறைப்பட்டுக் கொண்டே இருந்த எங்கள் அன்பு தலைவன் எங்கே? பாச பிணைப்பால், தோழமை எனும் நேச உறவால் எம்மையெல்லாம் சேர்த்து அணைத்திருந்த அன்பு கரங்களின் அரவணைப்பை நாம் இழந்து விட்டோம். ஓ எங்கள் தலைவனே, உனது இழப்பு ஈடு செய்ய முடியாதது. உனது பிரிவால் ஏற்பட்டுள்ள இடைவெளி இட்டு நிரப்ப முடியாதது. ஓ எங்கள் அன்பு தோழனே, தியாகசீலனே, உமக்கு எமது வீர வணக்கங்கள். மலை குலைந்தாலும் நிலை குலையாத வைர நெஞ்சுடையவனே, மழலை போல் சிரித்து பேசும் எமதருமை தோழனே கிருபா. கிழக்கின் காரைத்தீவில் பிறந்த நீ யாழ் இந்து கல்லூரியில் பயின்ற காலத்தில் ஈழ மாணவர் பொதுமன்றம் முன் சேவையால் சிறப்படைந்தது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினராகவும் வடக்கு கிழக்கு மாகாண அரசின் நிதி அமைச்சராகவும் இருந்து நீ ஆற்றிய அரும்பணிகள் மகத்தானவை. கிழக்கில் பாசிச சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய தீரனே, எமது அன்பு தோழனே கிருபா. மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் கொழும்பில் நின்று துணிச்சலோடு கடமையாற்றிய வீரனே, அன்பு தோழனே யோகசங்கரி. உனது பாசத்திற்குரிய அன்பு தலைவனுடன் உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் பாவிகள் உனது இன்னுயிரை பறித்து விட்டார்களே. மாணவர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் சர்வதேச மட்டத்திலும் நீ ஆற்றிய அரும்பணிகள் அர்த்தமுள்ளவை. ஸ்ரீலங்கா அரசின் பேரினவாதத்தையும் பாசிச புலிகளின் கொடூரங்களையும் அம்பலப்படுத்திட நாடாளுமன்றத்தை ஒரு களமாக பயன்படுத்திய அன்பு தோழனே யோகசங்கரி. தமிழர் முஸ்லிம் ஒற்றுமைக்காக அயராது பாடுபட்ட அன்பு தோழன் கமலன் எனும் முகம்மது மிஹ்லார். பொது உடைமை கொள்கையில் நீ கொண்டிருந்த ஈடுபாடு மகத்தானது. அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் அரும்பணி ஆற்றிய தியாக செம்மலரே கமலனே. பாட்டு ரவி என்று நாம் பாசத்தோடு அழைத்த எமது அன்பு தோழன் பத்மநாதன். துன்பம் வரும் வேளையிலும் சிரிக்கும் பண்புடைய செம்மலே, அம்பாறை மாவட்ட மக்களின் அணையா ஒளிச்சுடரே. ஈழ மக்களின் விடியலுக்காக கானம் பாடிய வானம் பாடியே, உன் பாட்டுச் சத்தம் மானுடம் உள்ளளவும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். கடினமான நிலைமைகளில் துணிவுடன் போராடிய எமது அன்பு தோழனே பாட்டு ரவியே. தனது தானை தலைவனின் அன்பு கட்டளையை நிறைவேற்றிட அயராதுழைத்த தோழனே, அன்பு முகுந்தனே, திருகோணமலை பிராந்தியத்தின் தீப மணிவிளக்கே, தியாகச் சுடரே, ஈழ மக்கள் உரிமைக்காக அயராதுழைத்தவனே, அருமை தோழனே, அன்பு முகுந்தனே. குழந்தை உள்ளம் கொண்டவனே, மட்டுநகர் பெற்றெடுத்த மாணிக்கமே, வடக்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினராய் செயலாற்றி சிறப்புற்ற தோழனே கோமலராஜா. எம் அருமை தலைவனின் பாதுகாவலனாய் அவனை எப்போதும் நிழல் போல் தொடர்ந்து சென்றாய். மரணத்திலும் அவனோடு ஐக்கியமாகிவிட்ட அன்பு தோழனே லிங்கனே. எதிரிகளின் தோட்டாக்களால் பலமுறை நீ துளைக்கப்பட்டாய். எனினும் உறுதி குன்றாமல் செயற்பட்ட வீரத்தின் விளைநிலமே, மட்டுநகர் பெற்றெடுத்த மங்கா ஒளி விளக்கே, ஆருயிர் தோழனே தருமனே. ஈழ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பாத்திரத்தை முன்னணிக்கு கொண்டுவர அயராது பாடுபட்ட அன்பு தோழியர் கவிதாவே. ஈழ தேச விடுதலையுடன் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்ட அன்பு தோழியே ஜெசிந்தா. தேசத்தின் விடியலுக்காக காடுகளிலும் மேடுகளிலும் அர்ப்பண உணர்வுடன் உழைத்த தோழர்கள் ரவி புவிநாதன். 1990 ஆனி 19ஆம் நாள் உங்கள் இரத்தத்தால் கரைபட்ட நாள். புலிகளின் இரத்த வெறியை உலகுக்கு உணர்த்திய நாள். அந்தி மாலை பொழுதில் ஆதவன் மறைந்தும் மறையாத அந்த நேரத்தில் கொலைபாதகர்கள் உங்களின் குருதியை குடித்தார்கள். ஓ எங்கள் தோழர்களே, உங்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. உங்கள் பிரிவால் ஏற்பட்டுள்ள இடைவெளி இட்டு நிரப்ப முடியாதது. விடுதலை போரினில் வீழ்ந்த மலர்களே, வெறிகொண்ட புலிகளால் மடிந்த குயில்களே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கங்கள்.
சோழர் பத்மநாபாவின் அன்பு சகோதரியர் தனது சகோதரனின் திருமுகத்தை கடைசி முறையாக காண வருகிறார்கள். அவர்களுடன் உறவினர்களும் அந்த கோரக் காட்சியை காண முடியாது கதறி துடிக்கின்றனர்.